எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ஒரு மேரேஜ் வீடியோ, ஒரு கிறிஸ்டியன் ஒயிட் வெட்டிங் சொல்லுவாங்க. ஸோ யாருக்குன்னா என்னோடய பாஸ்டர் அவங்க பையனுக்கு. நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தோம். நான் ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய அவுட்ஃபிட்லேருந்தே போகலாம். நான் ரெடி ஆகிட்டே தான். என்னோடய அவுட்ஃபிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வரைக்கும் நான் வச்சுருக்க ட்ரெஸ்ஸில் தி பெஸ்ட்டு நான் எதாவது சொல்வேனே. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ரொம்ப குத்தெல்லாம் இல்லை. ஸோ நான் மினிமலான ஜுவல்லரி வச்சு பேர் பண்ணியிருந்தேன். எல்லாமே ரொம்ப அழகாக வந்துச்சு அவுட்புட். ஸோ நான் ரெடி ஆகிட்டு காரில் போகலான்னு பிளான். பட் லாஸ்ட் மினிட்ல அது சொதப்பிடுச்சு. ஏன்னா மெர்லின் கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து அப்படி வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் போயிருந்தோம். நானும் கார்த்தியும் பாருங்கள் ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா எல்லாமே பஸ்ஸில் தான் போக வேண்டியதாக இருந்துச்சு. கார்த்தி வந்து என்னை இமிட்டேட் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா நான் வீடியோ எடுத்தேன்னா ஒரு மாதிரி நானே க்யூட்னு நினச்சி சில ஆக்ஷன்ஸ்லாம் தருவேன்னா அதெல்லாம் அவன் பண்ணி வெறுப்பேற்றிட்டு இருந்தால் ஜாலியாக இருந்துச்சுங்க அந்த பஸ் ரைடு. ஸோ எல்லாருமே ஃபேமிலியாக போயிருந்தோம். போயிட்டு நான் ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ணேன்னா போய் ஃப்ரெஷ்அப் ஆனேன். ஏன்னா நான் யூஸ்வலாக எந்த மேக்கப் நான் போடுற டைப்பு கிடையவே கிடையாது. நான் அன்றைக்கி லென்ஸ் வச்சுருந்தேன். நான் வந்து ஸ்பெக்ஸ் யூஸர். ஸோ அன்றைக்கி வந்து நான் லென்ஸ் வச்சுருந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆர்வ கோளாறில் போய் ஃபாஸ்ட்டாக எடுத்து தண்ணியை அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் வருது நான் லென்ஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு. ஸோ நானும் கார்த்தியும் இப்போ அங்கே ரெடி ஆகிட்டு இருந்தேன். கார்த்தி எதுவுமே பண்ணல. வீட்டில் ரெடி ஆகிட்டு வந்தேன். அவன் அப்படியே இருந்தான். நான் மட்டும்தான் ஒரு 4-5 தடவை போய் ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணேன். நான் ஃபேஸ்க்கு சன்ஸ்க்ரீன் எதுவுமே போட மாட்டேன். இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். அன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரீ ஹேர் விடலான்னு ஐடியா. ஆனால் வந்து என்னாச்சுன்னா ரொம்ப கசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தூக்கி கொண்டையை போட்டேன். அதுவே நல்லா ஆயிடுச்சு. எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுவே நான் மெயின்டைன் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மெர்லின் வந்து ஒரு லிப் லைனர் வச்சுருந்தேன். அது வந்து நான் லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. மை வைக்கல, எந்த காம்பேக்ட் பவுடர் எதுவுமே போடல. என்னுடைய பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் நான் யாருக்கு தருவேன்னா சன்னுக்கு தான் தருவேன். ஏன்னா சன் அவ்வளோ அந்த சன்லைட்டில் வந்து சூப்பராக இருந்துச்சு. எங்களோடய ஃபேஸ் 2 பேருதுமே அழகாக இருந்துச்சு. அன்றைக்கி நான் கொஞ்சம் க்ளோவாகவும் இருந்தேன். எனக்கு ஏன்னு தெரியல. ஸோ பார்த்துக்கலாம் எவ்வளோ சூப்பரான ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். பொண்ணு மாப்பிள்ளையோட நாங்கள் தான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அப்போ தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. நாங்கள் சீக்கிரமாகவே போயிட்டோம். மோஸ்ட்டாக கிறிஸ்டியன் வெட்டிங் வந்து சீக்கிரமாக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நாங்களும் சீக்கிரமாக போயிட்டோம். பட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஒரு 7 o'clock போல் தான் மேரேஜும் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் அது வரைக்கும் ஃபுல் ஃபோட்டோஸ் தான். நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரே இடத்துல இன்னும் ஃபோட்டோ எடுத்துருந்தேன். நிறைய சுற்றி பார்க்குற வேண்டிய இடம் இருந்துச்சு. அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க. ஐயோ நான் இதோ சொல்ல மறந்துட்டேன். எங்கே கல்யாணம் இருந்துச்சுன்னா விஜிபி பீச் இருக்குல்ல, அங்கே தான் அந்த லானில் தான் நடந்துச்சு. அங்கே ரெசார்ட் இருக்கும். அங்கே செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த இடமே அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக அங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து நீங்கள் போய் தாராளமாக எடுக்கலாம். நிறைய சூப்பரான ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. இவர் தான் வந்து பாஸ்டர் மார்ட்டின். இவர் தான் வந்து மேரேஜ் வந்து நடத்த போகிறாங்க. இதோட என்னோட டேடி. எங்கள் அப்பாவும் அவங்கள வந்து பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய விஷயம்லாம். ஸோ நான் வந்து ஃபுல்லாக தூக்கிட்டு வீடியோ தாங்க எடுத்துகிட்டு இருந்தேனே. இங்கே பார்த்தீங்களா, கார்த்திக் வந்து வாட்டர் மெலன் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க. நான் எதுவுமே சாப்பிடல. என்னோடய ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுக்கணும். இந்த பாருங்கள், இந்த வீடியோலாம் இந்த இடம்லாம் இவ்வளோ அழகாக இருக்குன்னா ஏன் தான் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கலன்னு எனக்கு நிஜமாகவே தோணவே இல்லை. அப்புறமா ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து பீச் வந்து க்ளோஸ்ட் சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஓப்பன் ஆச்சு. நாங்கள் போய் பீச்சை கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes தான் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயே பொண்ணு மாப்பிள்ளை வராங்கன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஓடி வந்துட்டோம். பார்த்தா அவங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நாங்கள் வந்து கல்யாணம் தான் ஆக போகுதுன்னு நினச்சி ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தோம். ஸோ இவங்க தான் பிரைட் அண்ட் த க்ரூம், டில்டன் சாமுவேல். அப்புறம் அவங்க பேர் வந்து பிரியதர்ஷினி. ஸோ சூப்பராக இருந்தாங்க. அழகாக இருந்தாங்க. அவங்களுக்கு மேக்கப் ஸ்டே அவ்வளோ செமையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தாங்க. அப்படியே ஏஞ்சல் மாதிரி. ஸோ நாங்கள் வந்து உட்காந்துட்டு பாருங்கள் சும்மா ஃபோனை தூக்கிட்டு இவங்க எல்லாருமே என்னோடய சொந்தக்காரங்க தான். என்னுடைய அத்தை, அப்புறம் கார்த்தியோட அம்மா, என்னோடய அத்தை பொண்ணு எல்லாமே. நான் எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா மட்டும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருந்தாரா. எங்கள் அம்மாவை கூப்பிடுறேம்மா, அப்பாவை பார்க்க சொல்லுமான்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா வேறு எங்கேயும் தேடிட்டு இருக்காரு. அப்புறமா தான் என்ன பார்த்தாங்க. ஸோ எல்லாமே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கெல்லாம் வந்து டெக்கரேஷன்ஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த இடமே பார்க்க அவ்வளோ ட்ரீமியாக அழகாக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ ஆசையாகவும் இருந்துச்சு. அந்த ஈவினிங் டைம் வந்து ஒரு மாதிரி அப்படியே செம்மையாக இருக்கும்ல, காற்று சூப்பராக உட்காண்ட்ருந்தோம். அப்புறம் வந்து பசங்களாம் ஃபோட்டோலாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருந்தோம். இந்த க்ரீன் ஷர்ட் தான் கார்த்தியோட தம்பி. அந்த சூட் போட்டிருக்கான் அவன் வந்து என்னோடய தம்பி. இவனோட என்னோடய தம்பி தான். ஐ மீன் சர்ச்சில் இருக்கோம். பட் எல்லாமே நாங்கள் ஒன்றா தான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தோம். அப்புறம் பாருங்கள், நான் வந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் மாமா கிட்டே. எதுக்குன்னு ஞாபகம் இல்லை. என் தம்பியை தான் வந்து நான் வந்து வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். ட்ரைபாட் கொடுத்து அவன் வந்து எடுத்துகிட்டு இருந்தான். நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட போகுதுன்னு சொல்கிறேன். அப்புறம் தாங்க மாப்பிள்ளை என்ட்ரி. நாங்கள் அழகாக நின்று அவங்கள வர வச்சோம். செம ஜாலியாக இருந்துச்சு.
ஸோ மாப்பிள்ளை வந்து வரும்போது எல்லாமே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க வீடியோஸ்லாம். அவங்க கார் விட்டு இறங்கும்போது எடுப்பாங்கள்ல, அதில் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெரிய டிஸ்கஷனே போயிட்டு இருந்துச்சு. என்னென்னா பையன் நடந்து வரும்போது பின்னாடி வந்து யங் கப்புள்ஸ் நடந்து வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நானும் கார்த்தி இதுமாரி நடந்து போகிறோம். எனக்கு செம்ம குஷியாயிடுச்சு. ஜாலின்னு இருந்தேன். நாங்கள் போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எங்கள் அப்பா அம்மா, அப்புறம் வந்து கார்த்தியோட அப்பா அம்மா, என்னோடய சித்தப்பா சித்தி எல்லாருமே வந்து நின்றுட்டாங்க. எங்களை தானே சொன்னாங்க, இவங்க எப்படி நின்று பார்த்தா யாரும் அரேஞ்ச் பண்ணி நிற்க வச்சுட்டாங்க. பட் அதுதாங்க ஹைலைட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், கல்யாணம் பண்ண போகிறவங்க, ஐ மீன் அப்போ கல்யாணம் நடக்க போகுது. ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 20+ இயர்ஸ் ஒன்றா வாழ்ந்தவங்க. அதுக்கு பின்னாடி வந்து இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம் ஆக போகிறவங்க. அந்த 3 பார்ட் ஆஃப் லைஃப் வந்து அந்த ஜஸ்ட் அந்த 1 வாக்லேயே இருந்துச்சு. ஸோ எதுவுமே பிளான் பண்ணலை. எப்பவுமே நம்ம சொல்லுவோம்ல, பிளான் பண்ணாத விட அந்த மொமெண்ட் அவங்க இப்போ ஒரு ஸ்பார்க் வரும்ல, அப்போ அழகாயிடும். அது மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தாங்க மாப்பிள்ளை என்ட்ரி. இது வந்து என் ஃப்ரெண்டு. இவருக்கால மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்கிறது வந்து என்னோடய ஃப்ரெண்டு, மாப்பிள்ளையோட தங்கச்சி. பின்னாடி இருக்கிறது மாப்பிள்ளையோடைய அண்ணா, அவங்க அண்ணி. ஸோ பாருங்கள், எல்லோரும் கப்புள்ஸாக வராங்க. நானும் வரேன் பாருங்கள். நான் என் தம்பியை சொல்கிறேன், முன்னாடி போய் எடுறா வீடியோவை, பின்னாடி எடுக்காதன்னு சொன்னோடனே அவன் பாவம் ஓடி வந்து இவ்வளோத்தையும் பாவம் அவன் சின்னவன், அவன் கவர் பண்ணியிருக்க எல்லாமே அழகாக. மியூசிக்கோட பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். அப்படியே ப்ளசண்ட்டாக காட் ப்ரெசன்ஸோட நாங்கள் அப்படியே எல்லாமே ஸ்லோவாக வாக் பண்ணிட்டு வந்தோம். மாப்பிள்ளையை வந்து ஸ்டேஜில் விட்டுட்டு மாப்பிள்ளை வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மணப்பெண் வரணும்ல, பிரியாக்கா அழகாக டால் மாதிரி நடந்து வந்தாங்க. அவங்களும் ஃபேமிலி நடந்து வந்தாங்க. பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்கும். எனக்கு எப்போவுமே இந்த வெட்டிங்கில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, பையன் தான் வந்து ஆக்சுவலாக வந்து கிறிஸ்டின் வந்து ரீத் போட்டு வருவோம்ல, பையன் தான் வந்து ரீத் எடுத்து விடணும் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். அம்மா பட் நான் இதை மிஸ் பண்ணிட்டேன். நானும் கார்த்தி அதை பேசிகிட்டே இருந்தோம்மா, அந்த அவங்க அதை எடுத்தாங்களானே தெரில. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன சின்ன விஷயம் ரொம்ப அப்படியே க்யூட்டாக இருக்கும் பார்க்கவே. பொண்ணு கையை பிடிச்சி பொண்ணு கையை பிடிச்சி மாப்பிள்ளைக்கிட்ட கொடுப்பாங்க. அந்த கை 2 பேரும் விடக்கூடாது, இதெல்லாம் பாஸ்டர் சொல்லுவாங்க. ஸோ நிறைய விஷயம் இருக்கும். ஜாலியாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாகவும் இருந்துச்சு. ஸோ பிரியாக்காவும் போயிட்டு அப்பா தான் ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு பாஸ்டர் வந்து மேரேஜ் வந்து சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிங் மாற்றினாங்க. ரிங் மாற்றிட்டு அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் கழித்து ஒரு டிஸ்கஷன் போச்சு. என்னென்னா, அங்கே வந்து பின்னாடி வந்து அந்த பட்டாசுலாம் வந்து வெடிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணாங்க போல். பட் வந்து ரெசார்ட் வந்து எங்களுக்கு பெர்மிஷன் தரல அந்த டைம், லாஸ்ட் மினிட்ல. ஸோ வந்து என்ன பண்ணுறது, அதை பற்றி நானும் கார்த்தி பேசிட்டு தான் வந்து நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறமா அப்பாலாம் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறமா கையில் வந்து இந்த பூ கொடுத்தாங்க. இந்த பூ எதுக்குன்னா, அந்த பூவை பிச்சு தான் வந்து அவங்கள வந்து ப்ளெஸ் பண்ணுறதுக்கு, தூக்கி போடுறதுக்கு. ஸோ ரிங்லாம் மாற்றிட்டாங்க. ரிங் மாற்றி நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். சரி, சில டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டுருந்துச்சு. அப்புறம் வந்து 2 பேருமே வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. என்னென்னா, கேட்பாங்கள்ல இது மாதிரி வாழ்விலும் தாழ்விலும் இருப்பீங்களா, ஒய்ஃப் கிட்ட கேட்பாங்க. அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் சைடில் இருக்கவங்ககிட்டலாம் கேட்பாங்கள்ல, அதெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் 2மே பர்சனலாக அவங்க வந்து அதை வந்து ஷேர் பண்ணாங்க. அதுவும் பார்க்க அழகாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த சைடு வந்து பையன் வீட்டு சைடில் இருக்கவங்களாம் போய் நின்றுட்டாங்க. அந்த சைடு வந்து பொண்ணு வீட்டு சைடில் இருக்கவங்களாம் போய் நின்றுட்டாங்க. நின்றுட்டதுக்கப்புறம் தான் பாருங்கள், நாங்கள் கத்தின
கத்துல எல்லாரும் எங்களை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. கேமராமேனே என் பக்கம் திரும்பிட்டான். நாங்கள் எப்படி கத்தியிருக்கோம் பார்த்தீங்களா? நானே அதுக்கப்புறம் தான் பார்க்குறேனே. எல்லோரும் எங்களை தான் பார்த்துருந்தாங்க. அது வந்து ஒரு வே ஆஃப் வந்து எங்களோட ஹாப்பினஸ்ஸை வந்து நாங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விதம். ஸோ எனக்கும் கார்த்திக்குமே ரொம்ப சந்தோஷம் டில்டனுக்கு வந்து மேரேஜ் ஆனது. பிகாஸ் நாங்கள்லாம் வந்து எல்லா லைஃபுடைய ஸ்டேஜும் நாங்கள் ஒன்றா கடந்திருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அப்புறம் ரிசப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல். இதுவே நான் மறந்துட்டு நானும் கார்த்தியும் போய் நல்லா வீடியோ எடுத்து சுற்றிட்டு வரோம். அவங்க எப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து நின்னாங்கன்னே எங்களுக்கு தெரியவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா பிரியாக்கா சாரியில் இருக்காங்க, டில்டன் வேறு சூட் போட்டுட்ருக்காங்க. பாருங்கள், அந்த அளவுக்கு நான் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸில் மூழ்கி போயிருந்தோம். அப்புறம் பஜ்ஜு வந்துட்டான். பஜ்ஜு கொஞ்ச நேரம் வச்சுட்ருந்தோம். பஜ்ஜு வந்து பாருங்கள், நல்லா வேஃபரை நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான். யூஸ்வலாக எதுவுமே தரமாட்டோம், பட் அன்றைக்கி ஏதோ ஒரு அக்கேஷனால கொடுத்துட்டோம். அவனும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தான். நல்லா கார்த்திகோட ஒட்டிக்கிட்டான். அவனுக்கு வந்து எப்படின்னா அழலாம் மாட்டான், மற்ற குழந்தைங்க அழுதுகிட்டேலாம் இருக்க மாட்டான். அவன் ஜாலியாக சமத்து பையனாக இருப்பான். பட் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க அம்மா ஞாபகம் வந்து அழ ஆரம்பிச்சிடுவான், அவ்வளோதான் தவிர. அப்புறம் எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன சாப்பாடுனா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் வந்து ஒரு நான் நினைக்கிறேன், அதுக்கு மேலே சிக்கன் கிரேவி, கேரட் அல்வா, அப்புறமா வந்து ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் எதுவுமே நான் சாப்பிடவே இல்லைங்க. எனக்கு இதுமாதிரி ஃபங்க்ஷன் டைமில் சாப்பாடே எனக்கு இறங்காது. ஏன்னா ஒரு குஷியாக சுற்றிட்டுருப்போமா. அப்புறமா வந்து நானும் கார்த்தியும் வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாஸ்டர் எங்கள் கூட தான் உட்காந்து சாப்பிட்டாங்கப்பா. அந்த பாஸ்டர் பற்றி சொல்லியே ஆகணும். அவ்வளோ வந்து அம்பலாக இருக்காங்க. எப்படி இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப ஸ்வீட்டாக எப்படி சொல்கிறது, ஏதோ கேஷுவலாக நம்ம ஒருத்தவங்கிட்ட எப்படி பேசுவோம் அதுமாரி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ பார்த்திங்களா, இவங்க 2 பேர் தொல்லை வேறு எனக்கு தாங்க முடியல. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் பயங்கர ஆட்டம். பிளெஸ்ஸி, அனி, சிண்டு, ஜான், ஜீவன் எல்லாம் போட்டு டான்ஸு குத்துன்னு குத்திட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு நடக்கிறது தாங்க வேலையே. நீங்களும் இப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எதனா ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், நான் எதுக்கு நடக்கிறேன்னு எனக்கே தெரியாது. சும்மா இப்படி போவேன், இப்படி வருவேன், நடந்துகிட்டே இருப்பேன். அதுலேயே எனக்கு கால் வலி வந்துடும். ஜானும் அனியும் செம்ம டான்ஸுங்க. ஜான் போய் அந்த டிஜே போடுற அண்ணா கிட்டே எனக்கு இந்த சாங் போடுங்க கேட்டு கேட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். ஸோ குட்டீஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த டான்ஸ் பாருங்கள், டான்ஸ் ஆடுற மாரி ஒரு ஃப்ளோர் மாரி ஏதோ குட்டியாக போட்டிருந்தாங்க. நான் தான் டான்ஸ் ஆடலாம் சொல்லிட்டு நான் வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டேன். பட் கார்த்திலாம் அங்கே தான் இருந்தாங்க. மார்னிங் வந்து எல்லாமே முடிச்சுட்டு ரெசார்ட்டில் எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனாங்க. நானும் கார்த்தியுமே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாம் பார்த்துட்ருந்தோம். அப்புறமா வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து கூப்பிட்டாங்க. பார்த்திங்களா, சாரீலாம் மாற்றிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து அப்பா அம்மாவும் வந்து கூப்பிட்டாங்க, வாங்க போய் கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு. ஐயோ, நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், எனக்கே நம்ப முடியலங்க. அந்த ட்ரெஸ் எனக்கு இவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மேலே போயிட்டு ஃபஸ்ட் வந்து ஒரு ஃபேமிலியாக போய் கொடுத்தாங்க. ஆபேல், மாமா, இவளுக்கு. அப்புறம் ஏஞ்சல் மட்டும்தான் வந்திருந்தான். ஏன்னா அண்ணா வரல, நான் அண்ணாவுக்கு ஒர்க் இருந்துச்சு. அப்புறம் இமில், பெர்லினா, அப்புறம் வந்து ராஜேஷ் அண்ணா, இவங்களாம் போய் கொடுத்துட்டாங்க. அவங்களாம் தனித்தனி ஃபேமிலி ஆகிட்டாங்க. அப்புறம் வந்து நானும் அப்பா அம்மா சாம் போய் கிஃப்ட்டு கொடுத்தோம். அது வந்து வீடு எடுக்கல, ஃபோட்டோ நாங்கள் அவங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கும் கார்த்திக்கும் டில்டனும் பிரியாக்காவுக்கும் மேரேஜ் ஆனது. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் தெம். காட் வந்து அவங்கள அன்லிமிட்டடாக எல்லாமே அவ்வளோ பிளெஸ் பண்ண போகிறாங்க. அவங்க லைஃப் ஃபுல்லாக மிராக்கிள் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த டேவே வந்து பயங்கர ஹாப்பியாக, எமோஷ்னலாக, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நல்லா போச்சு அந்த டேவே பார்க்கும்போது. ஸோ நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் சொல்லல, அதெல்லாம் உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன். நாங்கள் ஃபேமிலி எடுத்தது, அப்புறம் நானும் கார்த்தி எடுத்தது, அப்பா எடுத்தது. ஸோ இவ்வளோ தாங்க அந்த டேவே செமையாக போச்சு. ஓகே, பாய். ஃபோட்டோஸ்லாம் பார்த்து நீங்களும் ரசிச்சுக்கோங்க.